ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குரு. நாம் இன்றைக்கி கம்பில் இனிப்பு புட்டு செய்ய போகிறோம். கம்பு குளிர்ச்சியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்போ புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பால் நான் 1.5 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். நாட்டுக்கம்பு எடுத்திருக்கேன். நாட்டுக்கம்பு இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். நல்லா சுத்தம் பண்ணியே கடையில் கிடைக்குது. நாட்டுக்கம்பு கிடைச்சிதுன்னா நாட்டுக்கம்பே எடுத்துக்கோங்க. நாட்டுக்கம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1.5 கப் நாட்டுக்கம்புக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கம்பை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புடைச்சிட்டு அந்த 1.5 கப்பு கம்பை ஒரு 4ஆக டிவைட் பண்ணி நான் வறுத்து தான் ஊற வச்சுருக்கேன். கம்பு வறுத்து ஊற வச்சிங்கன்னா நல்லா புட்டு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வறுத்து தான் ஊற வச்சுருக்கேன். வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் கம்பை வறுக்கணும். எல்லா கம்பையும் வறுத்து ஆற வச்ச பிறகு தான் ஊற வைக்கணும். ஆற வைக்காமல் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கம்பு வெந்த மாரி ஆகிடும். வறுத்த கம்பை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறமா நல்லா கிளஞ்சிட்டு 2-3 தடவை கிளஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பிறகு நல்லா அரிச்சிக்கோங்க. 2 தடவை. சின்ன மணல் மண் கல்லெல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்ன ரேஷியோவில் வறுத்துட்டு அலசி அரிச்சிட்டு நான் ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரம். இப்போ இந்த கம்பை நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். பாசிப்பருப்பு நான் நல்லா செவக்க வறுத்துட்டேன், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் ஆற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ரெண்டையும் மிக்சியில் அரைக்க போகிறோம். மிக்சியில் கம்பை சேர்க்கலாம். பாதி கம்பையும் பாதி பாசிப்பருப்பையும் சேர்த்துருக்கேன். நம்ம 2 தரமாக அரைச்சிக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்து தான் புட்டு செய்ய போகிறோம். நம்ம ஒரு துளி உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெல்லம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ஒரு பிஞ்ச் உப்பு. மிக்சியில் அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிக்கணும். இப்போ அரைச்ச மாவை நம்ம இட்லி தட்டில் வேக வைக்கலாம். நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவுனா நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் இருக்கும், அதனால் எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம அரைச்ச மாவை இட்லி தட்டில் வச்சுக்கலாம். நான் இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அப்புறமா மாவை வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சா மாவு சீக்கிரம் வெந்துடும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தண்ணி சூடேறிடுச்சு. நம்ம இப்போ மாவு வச்சிடலாம். இந்த ஹோல்லெல்லாம் இறங்காது. இந்த மாவு சூடேறிடுச்சுன்னா இறங்காது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த கம்பு மாவை 2 தட்டெல்லாம் வச்சு வேக வைக்கக்கூடாது, ஒவ்வொரு தட்டாக தான் வச்சு வேக வைக்கணும். 2 தட்டு வச்சோம்னா வேர்வை தண்ணி ஊற்றி குழகுழப்பாகிடும். அதனால் நம்ம ஒரு தட்டாக தான் வேக வச்சு எடுக்கணும். இந்த கம்பு மாவு வேகிறதுக்கு 8-10 நிமிஷம் ஆகும். நம்ம வெயிட் பண்ணலாம். கம்பு மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா பாருங்கள், பளபளன்னு வந்திருக்கு. அந்த கம்பு நம்ம வறுத்து ஊற வச்சோம், பாசிப்பருப்பு நம்ம வறுத்து தான் ஊற வச்சோம். நல்ல வாசனையாக இருக்குது. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இப்படி குத்தி பாருங்கள், மாவு ஒட்டில் பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொரு தட்டை வைக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா எள் வெடிக்கட்டும். எள் நல்லா பொரிஞ்சிடுச்சு.
இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நம்ம முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். நான் 10 முந்திரி பருப்பு பொடிச்சு வச்சுருக்கேன், வறுத்துக்கலாம். அந்த வானல் சூட்டுக்கு சரியாக போயிடும். நம்ம நிறுத்திடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு செஞ்சிச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த நெய் இருக்கட்டும், நம்ம புட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கம்பு மாவு சூடு இருக்கும்போதே நம்ம வெள்ளத்தை கலந்துட்டால் தான் கொஞ்சம் கரையும். நம்ம வெள்ளத்தை சேர்த்துடலாம். வெள்ளத்தை சேர்த்துட்டு நம்ம அப்புறமா உதிர்த்து விட்டுக்கலாம். நான் 3/4 கப் வெள்ளத்தை நல்லா பொடியாக செத்தி வச்சுருக்கேன். நம்ம இப்போ சேர்த்துடலாம். மாவில் நல்லா சூடு இருக்கும்போதே நம்ம தேங்காயை சேர்த்துடலாம். ஒரு 6 ஸ்பூன் துருவின தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி, நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த வெள்ளை எல்லையும் சேர்த்துக்கலாம். நெய், இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டியால் நல்லா அழுத்தி அழுத்தி கிண்டுனாக்க நல்லா உதிராக ஆகிடும். நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், இனிப்பு கரெக்டாக இருக்குது. நான் 1/2 கப் கம்புக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்டான ஹெல்த்தியான இனிப்பு கம்பு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆரோக்கியமான கம்பு இனிப்பு புட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த புட்டை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.